ஓம் ஞானமுத்தீஸ்வரர் சமேத முத்தாரமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜெய செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவில் பாலவும் கரணம் மற்றும் நாகவும் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய கருணாநாதன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான். சரி, இந்த ராகு பகவான் உங்கள் 6 8 பாதகம் மாரகம் எங்கே இருந்தாலும் இருந்து போட்டு இல்லை யோகமாகவே இருக்கட்டு, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. கருணாநாதன் நீங்கள் இயக்கி ஆகணுமா? ஈஸியாக சொல்கிறேன், ஒரு சில பரிகாரம் சொல்கிறேன், தொடர்ச்சியாக செய்யுங்க. வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல நல்ல மாற்றத்தை நல்ல ஏற்றத்தை கண்டிப்பாக அடைய முடியும். சரிங்களா? சரி, இந்த விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன். அதாவது எந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சால் சரியாக வரும். முதல்ல மருத்துவ உதவி செய்யுங்க. மருத்துவ உதவிக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு மருத்துவத்தை செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. மருத்துவங்கிறது எல்லா மருத்துவமும் இருக்குது. குறிப்பாக நம்ம கருணாநாதன் இயக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கும்பொழுது நம்மளுக்கு கருணாநாதன் சிறப்பாக இயங்குவார். இதில் 6 8 பாதகம் மாரகம் எதுவுமே செய்ய வேண்டாம். ஏன்னா 6 8 நாள் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் உதவி பண்ண போறீங்க. சிறப்பு. சரி, ஏற்கனவே மருத்துவ உதவி செய்கிறதே ரொம்ப ரொம்ப சிறப்பு. மருத்துவ உதவி ஒரு ஆளுக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலே வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. அதில் கருணாநாதன் சம்பந்தப்பட்ட மருத்துவ உதவி பண்ணும்போது என்ன ஆகுன்னா, உங்களுக்கு கருணாநாதன் உங்களுக்கு எந்த நிலையில் இருந்தாலும் கருணாநாதன் உயிர் பெற்று உங்கள் வாழ்க்கையை சிறக்க வைப்பார். சரிங்களா? அப்போ பாலவ கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் நாகவும் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் ராகு பகவான் வரதுனால ராகு அப்படிங்கிறத பாருங்க, ஹைவே ரோடு இருக்கு பார்த்தீங்களா? ஹைவே ரோட்ல விபத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல சிக்கிக்கிட்டு இருப்பாங்கல்ல. இது மாதிரி அன்பர்கள் எங்கேயாவது இருக்கிறாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. உங்க கருணாநாதன் சிறப்பாக இயங்குவார். ஏன் அதில் ஹைவே ரோடு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், மற்ற ரோடு எடுக்க முடியாதா? ஹைவே ரோடு அப்படிங்கிறது ராகு பகவானை சேரும். அப்போ ராகு சம்பந்தப்பட்ட அந்த அந்த இடங்கள்ல நடக்கிற விபத்து சார்ந்த விஷயம் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தை செய்யறதும் சரி, ஹாஸ்பிட்டல்லையும் போய் நீங்கள் அந்த மாதிரி உதவி செய்யும்போது சிறப்பாக இருக்கும். அடுத்து ராகு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா கேன்சர் சம்பந்தப்பட்ட விஷயம், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி சம்பந்தப்பட்ட நோய். அடுத்து சில பேர் டாக்டர் சொல்லுவாங்க என்ன நோயினே தெரில ஆனால் பிரச்சனை தீரலன்னு சொல்கிறாங்களா. இது போல இருக்கிற அன்பர்களுக்கும் நீங்கள் மருத்துவ உதவி செய்யலாம். உங்கள் கடன் சிறப்பாக இயங்குவார். இதில் என்ன எளிமையாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, முதல்ல ஸ்கேன் எங்கே இருக்கான்னு பாருங்க, அது பக்கத்தில் போய் நில்லுங்க. அங்கே ஸ்கேன் எடுக்க வர்ற அனைத்து அன்பர்களுக்கும் ராகு பகவானின் ஆதிக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஸ்கேன் பாயிண்ட் அப்படிங்கிறது ராகு தான். ஸ்கேன் அதாவது நிழல் கிரகம் சொல்றோம்ல, நிழல் படம் தான் ஸ்கேனு. அப்போ நிழல் படம் எடுக்கிற அந்த இடத்து பக்கத்தில் நீங்கள் அங்கே போய் நின்று அங்கே யாருக்கு உதவி பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதோ அவங்க செய்யலாம். எல்லாருக்கும் பண்ணலாம். உங்களோட காசு பல லட்சம் இருக்குன்னாச்சுன்னா அங்கே இருக்க எல்லாருக்குமே நீங்கள் எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப யோகம். சில வயசானவங்க, சில பேர் அன்னி மொழி பேசுகிறவங்க விபத்து சம்மந்தப்பட்டு சிக்கிடுவாங்க, கையில் காசு இல்லாமல் இருப்பாங்க, வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கடியாக இருந்து அந்த ஸ்கேன் பாயிண்டில் 1000 ரூபா 5000 4000 3000 சொல்லும்போது அப்படியே திருன்னு முடிப்பாங்க. ஏன்னா கையில் காசு இருக்காது. அந்த மாதிரி நண்பரை தேர்ந்தெடுத்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை, அதாவது என்ன உதவி செய்ய முடியாங்க, அந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு உண்டான அனைத்து வித செலவுகளை நீங்கள் ஏற்றுக்கிட்டாலே உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும். அப்போ மாசத்துல ஒரு நாள் நீங்கள் ஒரு ஆளுக்கு ஸ்கேன் பாயிண்ட் போய் ஒரு ஸ்கேன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எடுத்து நீங்கள் கொடுத்தாலே உங்கள் கருணாநாதன் இயங்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பார். சரி, இது வேற மாதிரி எந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் எடுக்கலாம் கேட்கலாம். முதுகெலும்புல பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது முதுகு தண்டுவடம் இருக்குல்ல, தண்டுவடத்துல பிரச்சனை இருக்குது. தண்டுவடம் பிரச்சனையில் இருக்கிற அன்பர்களுக்கும் தண்டுவடம் எக்ஸ்ரே இருக்கிற அன்பர்களுக்கும் இந்த மாதிரி அன்பர்களுக்கும் முடிஞ்ச மருத்துவ உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஏற்கனவே சொல்லிட்டேன், மருத்துவ உதவி செய்யறதே ரொம்ப 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 சிறப்பு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு கல்விக்கும் மருத்துவத்துக்கு தான் இன்னைக்கு அவங்க சம்பாதிக்கிற காசு எல்லாமே விரயமாகுதே தவிர மற்ற விஷயத்துல அவங்க ஈஸியாக சமாளிச்சிருவாங்க. அப்போ மருத்துவம் சார்ந்த உதவியில இந்த விஷயத்தை நீங்க செய்யும்போது என்ன ஆகுன்னா, உங்கள் கருணாநாதன் எந்த இடத்துல அகப்பட்டிருந்தாலும் சரி, அதாவது 6 8 பாதகம் மாரகம் எங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு கெடுதல் மட்டும் ஒரு நாளும் நடக்காது. அந்த அளவுக்கு கருணாநாதன் சிறப்பாக செயல்படுவார். அடிக்கடி அப்படி செய்ய முடியாத அன்பர்களுக்கு நீங்கள் ஒரு டவுனுக்குள்ளே போகிறீங்க, ஸ்கேன் எடுக்கிற பக்கம் நிற்கிறீங்க, அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் ஸ்கேன் எங்கேயா எடுக்கிறதுன்னு கேட்டாங்கன்னா கையோடு அவங்கள கூப்பிட்டு போய் அங்கே உள்ளே கூப்பிட்டு போய் நீங்கள் கூப்பிட்டு போய் ஒரு ஆட்டோ பிடிச்சி விட்டு அந்த ஆட்டோவில் நீங்களே போய் அவங்க இறக்கி விட்டாலும் அது பரிகாரம் தான். அப்போ ஸ்கேன் பாயிண்ட் நீங்கள் அடிக்கடி போயிட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டும். அங்கே போய் சும்மா போகிறதுக்கு பதிலாக அங்கே போய் உங்கள் கையில் காசே இல்லை, என்ன பண்ணுறது? சிம்பிளாக யோசிச்சு பார்ப்போமே. அங்கே ஸ்கேன் எடுக்க போகிறாங்க, உட்காந்துருப்பாங்க, ஒரு கூலிஸ் வாங்கி கொடுக்குறது. அங்கே ஸ்கேன் எடுக்க பக்கம் கண்டிப்பாக கூலிஸ் சம்மந்தோட பிடிக்க விட மாட்டாங்க, அது வேறு பாயிண்ட். அப்போ வேறு என்ன செய்யலாம்? அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன உதவி தேவையோ அந்த உதவி செய்யுங்க, அவ்வளோதான். எக்ஸ்ரே எடுக்க உட்காந்துருக்குறாங்க, ஸ்கேன் பண்ண உட்காந்துருக்குறாங்க, அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன உதவி தேவை ஒரு ஆளை கூப்பிட்டு கேளுங்க. இப்போ என்னமா உங்களுக்கு பிரச்சனை, என்ன வேணும்னு கேளுங்க. ஐயா கையில் காசு இல்லையா, இல்லை அது இல்லையா இது இல்லையாமாங்க. சரி, அவங்க ஸ்கேன் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஒருவேளை மாத்திரைக்காவது நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை கொடுங்க. உங்கள் கருணாநாதன் சிறப்பாக செயல்படுவார். ஏன்னா மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்கள் ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில்
எல்லையில்லாத விஷயத்தை வந்து இறைவன் அள்ளி கொடுப்பான். இதுக்கு வந்து கருணாநாதன் மட்டுமே பொறுப்பு அப்படிங்கிறது, இறைவனே அள்ளி கொடுப்பான். சரிங்களா? விபத்து சம்பந்தப்பட்ட விஷயம், கண்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து உடனே அடிபட்டு போகும். அந்த இடத்துல வந்து உங்கள் தோஷம் நிவர்த்தி ஆகி போகும். நீங்கள் செய்கிற விஷயமே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கும். சரிங்களா? சரி, வேற எப்படி எளிமையாக செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, உங்க தாத்தா இருக்கிறாங்களா, அல்லது தாத்தா சார்ந்த உறவுகள், தாத்தா மாதிரி இருக்கணும், அல்லது தாத்தா வயசுல இருக்கிற யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிற சூழ்நிலை வருதா, நீங்களே உங்கள் கையால் கூட்டு போய், அது எந்த நோயாக இருந்தாலும் பரவாயில்ல, தாத்தாவை கூட்டு போகிறீங்க, தாத்தானாலே ராகு தானே, உங்கள் தாத்தா சம்மந்தம், தாத்தா வாங்க தாத்தா நான் கூட்டு போகிறேன், பைக்கில் வச்சு பைக்கில் வச்சால காரில் வச்சாலும் ஆட்டோ பிடிச்சி நீங்களே கூப்பிட்டுட்டு போய் ஒரு தலைவலி காய்ச்சல் அப்படி இருக்கனாலும் சரி, அவங்களுக்கு அவங்க அதை அந்த டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அவங்களுக்கு ஒரு மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் கொண்டு வீட்டில் கொண்டு விட்டாலும் உங்களுக்கு அந்த பரிகாரம் சக்ஸஸாக வரும். அப்போ நீங்கள் ராகு அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து, இந்த ராகு காரகத்துவம் எப்படி எப்படிலாம் வருதோ அப்படி எப்படிலாம் செஞ்சுக்கலாம். சரி, வேற எப்படி செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, அந்நிய மொழி அந்நிய பாஷை பேசுகிறாங்கல்ல, இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறோம், ஹிந்திக்காரங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு யாருக்காவது ஒரு விபத்து சம்மந்தப்பட்டு நடந்துட்டு அப்படின்னா நீங்கள் முதலாக உதவி செஞ்சு, அதுவும் ராகு சம்மந்தப்பட்ட விஷயம். இஸ்லாமிய சகோதர சகோதரி உறவுகள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு யாருக்காவது உங்களுக்கு நீங்கள் இந்த மருத்துவ உதவி செஞ்சாலும் இந்த ராகு சிறப்பாக செயல்படுவார். மற்ற விஷயங்களில் வந்து ராகு கரணாதனம் வந்து 6, 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்கும் போது நம்ம யோசிச்சு செய்யணும். சரிங்களா? ஆனால் இந்த மருத்துவ உதவிக்கு வந்து நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா மருத்துவம் சார்ந்த இடமே வந்து பாருங்கன்னா 6, 8 தான். அங்கேயே உங்கள் கரணாதனம் வந்து நீங்கள் அங்கே உள்ள போகும்போது கரணாதனம் இயங்க ஆரம்பிச்சிருவார். அங்கேயே போய் நீங்கள் உதவி தான் பண்ண போகிறீங்க, ஏற்கனவே பணத்தை பிடுங்க போகல, உதவி தான் பண்ணுறீங்க. உதவி பண்ணும்போது என்ன ஆகும்னா, உதவி அப்படிங்கிறது 6ஆம் இடம். சரிங்களா? உதவி 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை செய்யும்போது உங்களுக்கு 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கெட்டியாக வேலை செய்யும். 12ஆம் இடம் வேலை செய்யும்போது என்ன ஆகுனா, உங்களுடைய தனஸ்தானம் வந்து தனஸ்தானத்துக்கு 12ஆம் இடம் லாபஸ்தானமாக வரும். சிறப்பாக கரணாதனம் இயங்கிக்கிட்டே இருப்பார், காசு பணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம வந்து எப்போவுமே இறக்க தான் கிணறு ஊருன்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட வந்து பொருளாதாரம் நம்ம தேவைக்கு மீறி கொஞ்சம் இருக்குது அப்படின்னாச்சுன்னா, அதை இயலாத அன்பர்களுக்கு வந்து மருத்துவ உதவியாக செஞ்சு பாருங்க. உங்களுக்கு வந்து அந்த ஜீவன் வந்து வலி வேதனையில் இருந்து நிவர்த்தி ஆகும்போது உங்கள் வாழ்க்கை அந்த நிமிஷத்துலேருந்து உங்களுடைய கஷ்ட நஷ்டத்தில் நீங்கள் நிவர்த்தி ஆகிடுவீங்க. அதுவும் கருணாதன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அங்கே போய் இயக்கும்போது என்ன ஆகும், கருணாதனே வந்து உங்களுக்கு வந்து 100க்கு 100 பலமாகிற இடத்துல வந்து 100க்கு 200% பலமாகிடுவார். 100க்கு 100 பலமானாலே நீங்கள் உச்சியில் இருக்கலாம். 200 அப்படின்னாச்சுன்னா மிகப்பெரிய உச்சி. வாழ்க்கையில் வந்து தொடர்ச்சியாக ஒரு மாதம் ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ஒரு உதவி செஞ்சுட்டே இருங்க. கண்டிப்பாக உங்கள் கருணாதன் வந்து சிறப்பாக இயங்கி இந்த பாலவ கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் நாகவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து இந்த கருணாதன் வந்து சிறப்பாக இயங்கி உங்களை வாழ்க்கையில் உச்சிக்கு கொண்டு செல்வார். கண்டிப்பாக இது சத்தியமான உண்மை. இதில் வந்து நீங்கள் வந்து அஷ்டம சனி, 7 சனி, எந்த சனி வந்தாலும் சரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. சரிங்களா? இதுவே உங்களுக்கு மிக சிறந்த பரிகாரம். சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.